மயிலாடுதுறை மாவட்டம் அகரகீரங்குடி பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றிய மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் 16 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய பேருந்து பயணியர் நிழலகம் மற்றும் நீர்த்தேக்க தொட்டியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை ஊராட்சி ஒன்றியம் அகரகீரங்குடியில் புதிதாக பேருந்து நிறுத்தம் மற்றும் நீர்த்தேக்க தொட்டி கட்டித் தர வேண்டும் என பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் எஸ். ராஜகுமார் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதி 2022 முதல் 2023 வரை இல் 7 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு புதிய பேருந்து நிலைய கட்டிடம் இன்று திறப்பு விழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறை சார்பாக 2021-2022 ஆண்டு நிதியின் கீழ் 9 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டியும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சி ஊராட்சி மன்ற தலைவர் கயல்விழி சரவணன் தலைமையில் கிழக்கு ஒன்றிய செயலாளர் முருகமணி, பட்டமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வமணி, மாவட்ட கவுன்சிலர் குமாரசாமி மற்றும் ஊர் பொதுமக்கள் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர்.